மார்னிங். என்னோட நேம் வந்து அபிராமி. பிஃபோர் மேரேஜ்ல திருச்சியில இருந்தேன். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி இன் பேங்கிங். ஆஃப்டர் மேரேஜ் த்ரூவாக இருந்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான சோர்ஸ் வந்து என்கிட்ட கிடைக்குமா என்ற டவுட்டாக இருந்தப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க வரண்டா ரேஸ் வந்து சூப்பராக இருக்கு, திருவாரூர்ல டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஸோ வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு என்ட்ரு ஆனோம். ஸோ அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங் எல்லாரையும் பார்க்குறப்ப ஸோ ஓகே அப்படின்ற இது ஓகே கிருத்தியா நம்ம இருக்கு அப்படின்ட்டு ஒரு அட்டன் ஃபர்ஸ்ட் வந்தேன், ஜாயின் பண்ணேன். டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் லேபு தனியாக அதுக்கு லைப்ரரி செக்ஷன் எல்லாமே ஓகே சூப்பர். அப்புறம் கம்பேரிசனை விட்டுருச்சு, ஒரு வில்லேஜ் கம்பேர் பண்றப்ப இது ஒரு சூப்பர் அட்மாஸ்பியர். ப்ளஸ் டீச்சிங்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. டெய்லியும் இதுல ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்டா இருக்கு. டெஸ்ட் வந்து டெய்லியுமே கண்டக்ட் பண்றாங்க. அந்த ரேஸ்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் வைவான்னு சொல்லி கண்டக்ட் பண்றாங்க. என்னன்னா 2 days இல்ல பிஃபோரா வந்து இந்த ஒரு டாபிக் கொடுத்து இதை படிங்க. இது வந்து என்ட்ரி ஃபுல்லா கிளாஸ்ல என்ட்ரி ஆகுறப்ப மஸ்டா இதை ஒப்பிச்சுட்டு அவங்க சார் மேடம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் கண்டிப்பா அந்த படிச்சதை வந்து ரீகால் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அதோட நாலேஜ் எல்லாம் சொல்லிட்டு கிளாஸ்ல சிட்டிங் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். தென் டெய்லியும் டீச் பண்ண மார்னிங் செக்ஷன் வந்து ஃபுல்லா டீச்சிங் இருக்கு. ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து லேப் அட்டென்ட் பண்ணலாம். பிளஸ் பேசிக் சர்க்கிள் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பயாலஜி ஃபர்ஸ்ட் மார்னிங் செக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர்நூனே அது சம்பந்தமா பேசிக் சர்க்கிள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்கஸ் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றோம். ஸோ அந்த டாபிக் அன்னைக்கு கவர் ஆயிருக்கும். ஒரு டே பை டே ஒவ்வொரு டேக்கும் ஒரு டாபிக் கொடுக்குறப்ப ஸோ எனக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கா இருக்கும். அந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி கிடைக்குது. இல்லைன்னா டெய்லி டீச் பண்ணிட்டு டெஸ்ட் வைக்கல அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றது. பிளஸ் எல்லாராலையும் எல்லா புக்ஸும் வாங்க முடியாது. ஆனா எங்க லைப்ரரியில என்னன்னா எங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பிளஸ் பிளாக் பாக்ஸ் ஒண்ணு கனெக்ட் பண்றாங்க. என்னன்னா பிளாக் பாக்ஸ்ல எது மிஸ்டேக்ஸா இருக்கோ அதை நாங்க கொஸ்டின் வித் ஆன்சரோட எழுதிட்டு எங்களுக்கு ஸ்டாஃப் அலாட் பண்ணிருக்காங்கல்ல, சோ அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ட வந்து காமிச்சு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம், அதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது வந்து ஸ்டாஃப் எனக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வித் இன்ஸ்டியூட்ல கண்டக்ட் பண்ணாங்க என்னன்னு தெரியல, இது ஒரு பிளஸ்ஸா இருக்கு வரண்டா ரேஸ்ல. தேங்க்யூ.